கட்டா குஸ்தி 2 விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி இவங்க காம்போல இந்த வீக்கெண்டுக்கு ரிலீஸ் ஆகி இருக்க ஒரு படம். இந்த படத்தோட பார்ட் 1 மெகா பிளாக் பஸ்டரா மாறுனுச்சு. பார்ட் 1 மாரியே இந்த படமும் இருக்குமா? அதே அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா நமக்கு இருக்குமா? அப்படின்னு பல பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த படத்த டைரக்டர் செல்லா ஐயாவு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்த ஓப்பன் பண்ணா பார்ட் 1 ஓட எண்டிங்ல இருந்து தான் பார்ட் 2 ஓட ஸ்டார்ட்டிங்க ஆரம்பிக்கிறாங்க. விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி இவங்க 2 பேருக்கு ஒரு பெண் குழந்தை பொறக்குது. அந்த குழந்தைய விஷ்ணு விஷாலே ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்து பார்த்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா லட்சுமி இவங்க ரெஸ்லிங்ல கலக்கு கலக்குன்னு கலக்கி தமிழ்நாட்டுக்காக பல மெடல வின் பண்றாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்து கடுப்பான கோச்சு இவங்க 2 பேத்த சும்மா விடக்கூடாது அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க ஏற்படுத்துறாரு. அது பெரிய கிளாஷா மாறுது. கடைசியில அந்த சண்டையில 2 பேருமே பிரிஞ்சிடுறாங்க. திரும்ப அவங்க 2 பேர் ஒண்ணா ஆனாங்களா? ரெஸ்லிங்ல அவங்க சாம்பியன்ஷிப் அடிச்சாங்களா இல்லையா? அப்படின்றது தான் இந்த கட்டா குஸ்தி 2 ஓட ஸ்டோரிங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் டெம்ப்ளேட்ல இருந்தாலுமே, அடுத்தடுத்து என்ன வரப்போகுதுன்னு நீங்க கெஸ் பண்ணியிருந்தாலுமே, டைரக்டர் ஒரு மாஸான ஐடியாவ யூஸ் பண்ணியிருக்காரு. அங்கங்க காமெடியா அள்ளி தெளிச்சு ஸ்க்ரீன்ல பயங்கரமா ஆடியன்ஸ என்கேஜ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆக்டர் விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி இவங்க 2 பேருமே பெர்ஃபார்மன்ஸ்ல டாப் நாச்சா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருக்கு புன நடிச்சிருக்க ஜாரா ஸ்க்ரீன்ல வரப்ப டைமிங் காமெடி அடிக்கிறாங்க, எமோஷன்ல கலக்குறாங்க, ஆக்டிங்ல பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ப பொறுத்தவரைக்கும் ஹவுஸ் ஹஸ்பண்டா விஷ்ணு விஷால் பண்ற எல்லாமே ரொம்ப சூப்பராவும் இருக்கு. பார்க்குற ஆடியன்ஸுக்கு ரொம்ப என்ஜாய்மென்ட்டாவும் இருக்கு. அண்ட் தென் இந்த படத்துல டீச்சரா ஒருத்தங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நாட்டாமையில வந்த டீச்சர் எப்படியோ, அதுக்கடுத்து மலர் டீச்சர் எப்படியோ, அந்த வரிசையில இந்த டீச்சருமே இடம் பிடிப்பாங்க. சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வர சீன்ஸ் எல்லாமே தியேட்டர்ல கிளாப்ஸ்ன்னே சொல்லலாங்க. கில்லி படத்துல ஒரு முக்கியமான சாங் "அப்படி போடு" சாங். இந்த சாங்க இந்த படத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. வேற ஒரு மாடுலேஷன்ல தியேட்டரே பிளாஸ்ட்ங்க. செம்ம என்ஜாய்மென்ட்டா இருக்கும். எல்லாரும் படம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் புரியுங்க. அதே மாரி செகண்ட் ஹாஃப்ல கருணாசு ஃபர்ஸ்ட் பார்ட்ட விட இந்த பார்ட்ல செம்மையா காமெடி பண்ணியிருக்காருங்க. அவருக்கு ஒய்ஃபா நடிச்சிருக்கவங்களுமே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல ஒரு முக்கியமான 3 சீக்வென்ஸ் இருக்கு. ஒண்ணு இன்டர்வல் போர்ஷன் அண்ட் தென் கோர்ட் சீன் ஒண்ணு வரும். கிளைமாக்ஸ் கட்டா குஸ்தி போர்ஷன் இது 3மே சூப்பராவும் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ற மாரி இருக்கும். ஸ்பெஷல் கேமியோவா ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே வர சீன்ல பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மோர் ஓவர் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஷான் ரொனால்டன் படத்துக்கு என்ன தேவையோ அது பயங்கரமா கம்போஸ் பண்ணி தியேட்டர்ல பிளாஸ்ட் பண்ணியிருக்காருங்க. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த சாங் கூட இப்ப Instagramல பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குங்க. படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. கமர்ஷியல் படம்னாவே லாஜிக் மிஸ்டேக் இருக்கதா செய்யும். அத பார்க்கக்கூடாது. அண்ட் தென் இந்த படத்தோட கிளைமாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முடிச்ச விதம் ஏதோ முடிக்கணுமே அப்படின்ற மாரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன கிளைமாக்ஸ் இருந்ததோ, அதே தான் இங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அத கொஞ்சம் புதுசா பண்ணியிருந்தா இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். அண்ட் கிளைமாக்ஸ் முடிஞ்சு ஒரு 2, 3 சீன்ஸ்ல வரும். அதாவது சப்பக்கட்டுக்கு வச்ச மாரியே இருந்தது. இருந்தாலுமே இது எல்லாத்தையுமே மறக்கடிச்சு, நம்ம டைரக்டர் செல்லா ஐயாவு காமெடி அள்ளி தெளிச்சனால இந்த படம் இந்த வாரத்தோட ஃபன் ஃபேமிலி என்டர்டெய்னரா மாறியிருக்கு. எல்லாரும் கட்டாயம் குழந்தை குட்டியோட இந்த படத்த நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். குடுத்த காசுக்கு ஒர்த்தாவே இருக்கும். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 5க்கு 3.3. நீங்க இந்த படத்த ஆல்ரெடி பார்த்திருந்தீங்கன்னா, எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க அப்படின்றத இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாரி நெறைய வீடியோஸ் பார்க்கணுமா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா